ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இந்த ஒரு விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் இந்த Insta360 வந்து வச்சுருப்பாங்க, யூஸ் பண்ணிருப்பாங்க. அதில் வந்து லென்ஸ் கார்டு எப்படி வந்து ஓட்டுறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கே தெரியாது, நானும் யூடியூப் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து ஒரு தெளிவாக வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. சரி, இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் கந்தரகோலமாக தான் இருக்குது ஃபேஸ்லாம். இந்த தாடிலாம் ஷேவ் பண்ணிட்டு சரி ஃபைன் இருந்தாலும் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா நம்ம வந்து Insta360 X3 வந்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட அது வாங்கி 1 இயர் ஆக போகுது. நான் 1 இயராக வந்து என்னென்னா லென்ஸ் கார்டு போட்டு தான் யூஸ் பண்ணிருந்தேன். ஆனால் ரீசெண்டாக வந்து சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்தனால அது வந்து பெருசாக நம்மளால் யூஸ் பண்ண முடியல. ஸோ திரும்ப இன்னொரு லென்ஸ் வந்து நான் இன்னும் போடவே இல்லை. இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன் போடலான்னு சொல்லிட்டு. நான் லென்ஸ் எல்லாமே நிறைய வீடியோ எடுத்து பார்த்தேன். இதில் என்ன ஒரு Insta360 என்ன பிரச்சனைனா, நம்ம 4K எடுத்தால் கூட ரொம்ப வந்து கிளியராக வந்து வர மாட்டேங்குது. இப்போ வந்து நான் GoPro வச்சுருக்கேன். GoPro Hero 9 தான் வச்சுருக்கேன். இத்தனைக்கும் Hero 9 2K எடுத்தாலே நம்ம வந்து யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே நம்ம 2K எடுத்தது தான். 2K எடுத்தது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து Insta360 4K எடுத்தால் நமக்கு வந்து கிளியராக வர மாட்டேங்குது. மேபி இருக்கிறதுல ஹை ரெசல்யூஷன் 5Kன்னு நினைக்கிறேன். அதில் வச்சு நெக்ஸ்ட் டைம் நான் எடுத்து பார்க்கலான்னு சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது உங்களுக்கு காட்டுறேன். தென் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு வெளியே உட்காந்து ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ வந்து ஏர் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வின் மஃப்ளர் யூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் மேபி கொஞ்சம் நாய்ஸ் வரலான்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வாங்கின லென்ஸ் கார்டு. அண்ட் தென் இதுக்குள்ளே தான் நம்ம Insta360 இருக்குது. ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லென்ஸ் கார்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். லென்ஸ் கார்டில் என்ன இருக்குன்னு தெரில எனக்கு. நான் ஆல்ரெடி வாங்கினப்போ வந்து 2 லென்ஸ் இருந்துச்சு. அதை நான் பார்த்தே வந்து என்னடா அது இத்தனை இருக்குதுன்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். அந்த மாதிரி தான் இப்போயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ இருக்குது. இதில் என்னென்னா இன்னும் நிறையா இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. எஸ், அவ்வளோதான். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 400 சம்திங்கு. இன்னும் நீங்கள் வந்து Insta360 ஒரிஜினல் வாங்கினா 3000 சம்திங் வரும். இது வந்து மேனுவல் இருக்குது. இது வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த ஸ்டிக்கி லென்ஸ் வந்து 4 செட் இருக்குமா. ஓகே, இது 4 செட் இருக்குது. அண்ட் தென் இது வந்து டபுள் சைடு இந்த இது தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 3D ஷேப்பில் இருக்கும். இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 இருக்குமா. ஓகே ஃபைன். இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எதுக்குன்னா, இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம GoProவில் வந்து இந்த லென்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த கிளாத் இருக்குது, இது துடைக்கிறதுக்காக. ஓகே, அவ்வளோதான் இருக்குது மேனுவலில். இது அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம், எப்படி போகணுன்னு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்க, திக் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. தின் கார்டு வந்து ஃப்ரண்ட் சைடு, திக் கார்டு வந்து பேக் சைடு இப்படிலாம் இருக்கும். அப்புறம் என்னது இது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த சின்ன கட்டு மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. அந்த கட்டு வந்து கரெக்டாக இந்த சென்சாருக்கு இந்த இது பாருங்கள், சென்சார் ஓட்டைக்கு நேரம் வந்து இப்படி வைக்கணுமா. அண்ட் தென் இது வந்து சைடு அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே ஓகே தான். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தென் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இதுலேயும் லென்ஸ் கார்டு வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது நம்ம கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இது நீங்கள் ஒன்று எடுத்திங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் இருக்குல்லைங்க, அந்த பிளாக் கலர் மட்டும் தான் ஸ்டிக்கர். நம்ம இது வந்து டபுள் சைட் டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லென்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் எஸ், இதுதான் ஃப்ரண்ட். அதிலே போட்டிருக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ளீஸ் இன்ஸ்டால் ஆன் த இன்னர் லென்ஸ். இது வந்து ஃப்ரண்ட்டு. இது வந்து இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து பேக். ஆக்சுவலாக எனக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. Insta360 எதுடா ஃப்ரண்ட்டு எதுடா பேக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த கவரில் வந்து கீழே டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் நம்ம கொடுத்துருக்க திங்ஸ். இவ்வளோ தான் இருக்குது. இருங்க, இதுலேயே வந்து ஃப்ரண்ட் இது பேக் எதுன்னு இதுலேயே போட்டிருக்கேன்னு பார்ப்போம். திக்குன்னு தான் போட்டிருக்கு. இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து தின்னாக இருக்கா? ஓகே, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டுமே தின்னாக தாங்க இருக்குது. தின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எனக்கு இதில் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, இது 2 லென்ஸும் வச்சிடலாம். ஆனால் லென்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கிளியராக இருக்குது. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் விழுவாமல் பார்த்துக்கணும், தான் ஒரு சரி, இப்போ நம்ம வந்து மெயின் ப்ராடக்ட் வந்துடலாம். இதுக்குள்ளே தான் நம்ம Insta360 இருக்குது. Insta360 X3. ஐயோ, லாஸ்ட்டு ட்ரிப்பு போய்ட்டு அந்த பூச்செல்லாம் அடிச்சிருக்கு பாருங்களேன். நான் அப்படியே கழுவாமல் கூட வச்சுட்டேன். இது வந்து இப்போ நம்ம துடைக்கணுமே. இது வந்து வெட் கிளாத் கூட தரல.
வெட்டில் தந்தால் தான் நம்மளால் துடைக்க முடியும். சரி இதுங்க, இதை வந்து யூஸ் பண்ணி துடைச்சி பார்ப்போம். ஐயோ, கேஸில் கூட ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை. ஒரு ட்ரிப்பு போய்ட்டு வந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக வந்து துடைச்சியெல்லாம் வைக்கணும். நான் வந்து அதை ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டேன். மேபி நான் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணி துடைக்கணும்னு நினைக்கிறேன். இதில் நான் போன தடவை வாங்கினப்போ அந்த கிளாத்லாம் தருவாங்களா, அதெல்லாம் தந்துருந்தாங்க. இப்போ எதுவுமே தரல. இருங்க, நான் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு துடைச்சிட்டு நான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணி தொட்டு துடைக்க போல் தண்ணியிலே ஒரு முக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இன்ஸ்டா 360 வந்து நமக்கு வாட்டர் ப்ரூஃப் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு தடவையும் வந்து நீங்கள் கழுவி கொஞ்சம் கரெக்டாக வந்து பராமரிக்கணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ கேமரா வச்சுருக்கிறதும் பெருசு கிடையாதுங்க, அதை வந்து பராமரிக்கிறது தான் பெரிய விஷயமே. அதில் டஸ்ட்டு போகாமல் அதோடய பேட்ரி அது இதுன்னு எவ்வளோ வேலை இருக்குங்க. சரி, இது வந்து நம்ம இப்போ க்ளீனாக துடைச்சிருவோம். க்ளீன் ஆகிடுச்சா? இந்த சைடு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நிறையா தண்ணி ஊற்றிட்டணும். ஓகே, இந்த கார்னரில் தான் நம்ம ஆக்சுவலாக வந்து ஒட்டணும். ஸோ அந்த கார்னரில் இருக்க தண்ணியெலாம் வந்து எடுத்துடலாம் கரெக்டாக. இந்த துணியில் இருக்க அந்த இதெல்லாம் அந்த நூல்லாம் வந்து ஒட்டுது பாருங்கள். சின்ன சின்ன நூல் வந்து இருக்கு இல்லைங்க துணியில், அது வந்து ஒட்டுது லைட்டாக. ஓகே, இப்போ தான் தொடச்சாச்சு. முன்னே இருந்த நிலைமைக்கு இந்த நிலைமை ஓகே தான், பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. இது எப்படி தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் யாருக்காவது இன்ஸ்டா 360யோட செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக வச்சு யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். நானும் அது வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். இங்கே மட்டும் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூல் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். நூல் வந்து அப்படியே வந்து ஒட்டிக்குது. எவ்வளோ பளபளன்னு இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து ஒட்டிடலாம். இதுதான் ஃப்ரண்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் ஒட்டணும். இங்கே உங்களுக்கு தெரியுதாங்க, இப்போ நான் நகத்தை வச்சு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு கட்டு தெரியுதுல்ல, இந்த கட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சென்சார் இருக்கும் பாருங்கள் கீழே. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒட்டணும். ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து எடுத்து இதை ஓட்டணும். இப்போ நம்ம சரி, இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ வந்து அப்படி மேலே வந்து லைட்டாக அப்படியே மூவ் பண்ணி கரெக்டாக வந்து ஓட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. அந்த லென்ஸ்லேயே நான் வந்து தெரியும் பார்த்தீங்களா நான் எங்கே இருக்கேன்ட்டு. ஓகே, இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்து சைடில் கார்னர் எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த ஃப்ரண்ட் சைடு லென்ஸ் வந்து ஒட்டியாச்சு. இப்போ பேக் சைடு பார்ப்போம். பேக் சைடு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி எப்போயுமே துணி வச்சு தொடச்சிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன அந்த நூல் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த லென்ஸில் ஒட்டியிருக்கு. ஹோப்ஃபுல்லி நான் வந்து லென்ஸ் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணி கூட எந்த ஸ்க்ராட்சும் வரல இது வரைக்கும். ஓகே, இதையும் வந்து ஃபீல் பண்ணியாச்சு. கரெக்டாக இதை வந்து பிடிச்சிக்கணும். ஐயோ, காற்று வர அடிக்குது. நான் வெளியே போர்ட்டிக்கோவில் உட்காந்துருக்கேங்க, இதுதான் பிரச்சனை. இதை வந்து கரெக்டாக இந்த பிளாக் கலர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லென்ஸ் வந்து கவர் ஆகாத மாதிரி கரெக்டாக ஓட்டணும். ஓ மை காட், கரெக்டாக சைடாக கொஞ்சம் லைட்டாக சைடாக போயிடுச்சு. திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு ஓட்டுறேன் நான். ஓகே, பர்ஃபெக்ஷன் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஓகே, பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. இந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக இந்த லென்ஸ் வந்து கட் ஆகணும். ஏன்னா அங்கே வந்து ஒரு மைக் இருக்குது. இந்த இன்ஸ்டா 360யில் மொத்தம் 4 to 5 மைக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல எத்தனைன்னு. இந்த கார்னரில் அப்படியே நீங்கள் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு தடவை பேஸ்ட் பண்ணிட்டு. அவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து லென்ஸ் ஓட்டணும். இது வந்து லென்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கலை, அதனால் கொஞ்சம் இன்பில்டாக இங்கே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. சரி, ஓகே, ஃபைன். எனிவே ஒரு பாதுகாப்பாக இருந்தால் போதும். வந்து ஒட்டியாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கேமரா வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டோம்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார் மாதிரி ஃபோனில் நீங்கள் எப்படி இழுப்பீங்களோ அதே மாதிரி ஃபோனில் இழுக்கிற மாதிரி இழுத்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து அந்த லென்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஏன் வந்து கிளியராக இல்லை? ஓகே, கிளியர் ஆகிடுச்சு. இங்கேயே வந்து உங்களுக்கு லென்ஸ்க்கான ஆப்ஷன், இது டைவ் கேஸ் அந்த மாதிரி சொல்லி லென்ஸ்க்கான ஆப்ஷனும் இருக்கும். இங்கே பாருங்கள், லென்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோமா போடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது.
ப்ரீமியம் ரிமூவபிள். நம்ம வந்து ஸ்டிக்கி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிமூவபிள் போட்டிருக்கோம். ஓகே, இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்து தெரியல. நம்ம தெரியும் பார்த்திங்களா? ஹாய் தள்ளி வச்சிட்டேன். ஹாய், அவ்வளோதான். தெரியுறோமா? அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இந்த சிம்பிள் இந்த இன்ஸ்டாலேஷனோட ப்ராசஸ். சரி, ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு கேஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் நான் ட்ரிப்பு போனப்போ கேஸ் வந்து நான் தொலைச்சிட்டேன். ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கினேன். இப்போ வந்து இதை நல்லா பேக் பண்ணி உள்ள வச்சிடலாம். அண்ட் தென் இன்னொரு யூஸ் வந்து சொல்ல மறந்துட்டாங்க உங்களுக்கு. இந்த ஸ்டிக் இருக்குல்ல, இது வந்து எதுக்குன்னா, இதை வந்து நீங்கள் பீல் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் அடியில் விட்டு இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா பீல் ஆகி வந்துடும். நீங்கள் தொடச்சிட்டு உள்ளே தண்ணி போயிடுச்சுன்னு சொல்கிறேன். இந்த லென்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி உள்ளே போகும். ஏன்னா அது ரொம்ப வந்து இதாக இருக்காது. அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. தண்ணி போயிடுச்சுன்னா நம்ம திரும்ப இதை வந்து கழட்டி, இது வந்து ஸ்டிக்குங்க, இது வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மொத்தம் 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 பேரு, பின்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அண்ட் தென் இது 2 பேர், 2 டைம் நீங்கள் வந்து கழட்டி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். ஓகே, சரிங்க. நம்ம வந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே உள்ளே வச்சிடலாம். பாய், போய் தூங்கு. திரும்ப நெக்ஸ்ட் ட்ரிப்பு போகிறப்போ சந்திப்போம். இதையும் நம்ம எடுத்து பத்திரமா வச்சுக்க வேண்டியதாங்க. இது ஏதாவது 20% ஆஃப் கேஷ்பேக்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த Insta360 ஒரு டாப் குவாலிட்டி செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் இருக்க கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து வச்சு எடுத்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம கொல்லிமலை போனது, ஏற்காடு போனது எல்லாமே இதோட ரா ஃபுட்டேஜ் 360 டிகிரி ஃபுட்டேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா ஒரு அன்பாக்சிங், உங்களுக்கு எப்படி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான். எப்படி வந்து இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி வந்து பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிற ஒரு வீடியோவாக தான் நான் எடுத்திருந்தேன். சரி, ஓகே, இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பாய். Insta360 360 டிகிரி வீடியோ, அதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபோன் வந்து டில்ட் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இதுதான் உங்கள் ஃபோன்னா, இப்படி நீங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவும் சேர்ந்து உங்கள் கூட டில்ட் ஆகும். இப்படி வீடியோவும் சேர்ந்து உங்கள் கூட மூவ் ஆகும். அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஒரு 3 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்க போது. டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் சீக்கிரமாக. பாய்.